ஏர்ட்ராப்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு சேம் டிவைஸில் 2-3 அக்கௌண்ட் டெலிகிராம் அக்கௌண்ட்டோ அப்படி இல்லாட்டி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி செய்யக்குள்ள பிரச்சனை வருமா? எஸ், சில நேரம் பிரச்சனை வர சான்ஸ் இருக்குது. நான் 100% பிரச்சனை வரும்னு சொல்ல மாட்டேன். பட் இந்த சப்ஸ்கிரைபர்ஸில் 2-3 பேர் அவங்களோட பழைய அக்கௌண்ட் 2-3 பேன் ஆகினு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எப்படி பேன் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொன்னால், இது செய்யக்குள்ள நீங்கள் ஒரே ஃபோனில் 2-3 டெலிகிராம் சேனல் வச்சு நீங்கள் டெலிகிராம் ஏர்ட்ராப் செய்யக்குள்ள ஒரே ஃபோனில் 2-3 டெலிகிராம் அக்கௌண்ட் வச்சு நீங்கள் மாறி மாறி செய்யக்குள்ள சம்டைம்ஸ் அவங்களுக்கு கூடுதலான அளவு ஸ்பேமுகள் நடக்குதுன்னு தெரிய வரக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், ஒரே ஐபி அட்ரஸ்லேருந்து 2-3 அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அப்படி க்ரியேட் ஆகிருந்தால் அவ்வளோ அக்கௌண்ட்டையும் பேன் பண்ணுறது சான்ஸ் இருக்குது. பட் இது எல்லா ஏர்ட்ராப்பும் செய்வாங்க, இது 100% செய்வாங்கன்னு சொல்லி இல்லை. பட் ஒரு ஆளுக்கு ஒரு அக்கௌண்ட் தாங்கிறது தான் நார்மலாக ஏர்ட்ராப்போட கன்செப்ட். ஸோ நீங்கள் சில ஏர்ட்ராப் அது தெரிஞ்சால அவங்களுக்கு நிறைய இது அக்கௌண்ட்ஸ் வந்தால் சரின்னு சொல்லி யோசிப்பாங்க. ஆனால் சிலாக்கள் ஒரு யூஸருக்கு ஒரே அக்கௌண்ட்டுன்னு சொல்லி தான் வச்சுருப்பாங்க. ஸோ சம்டைம்ஸ் அப்படி பார்க்குறவங்க நிறைய அக்கௌண்ட்ஸில் பேன் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படி 2-3 டிவைஸ் பாவிக்கணும்னு சொன்னால் பெட்டர் 2-3 ஃபோனில் பாவிங்க. உதாரணத்துக்கு உங்களோட பேரண்ட்ஸோட ஃபோனில் உண்டு, உங்களோட பிரதர் சிஸ்டரோட ஃபோனில் உண்டு. அப்படி நீங்கள் 2 ஃபோன் பாவிங்க, பர்சனலாக பாவிங்கன்னு சொன்னால் ஒரு டிவைஸில் உண்டு, இன்னொரு டிவைஸில் இன்னொன்று சொல்லி பாவிங்க. ஒரே அக்கௌண்ட்டை 2-3 டெலிகிராம் வச்சு பாவிக்கிறது என்னை பொறுத்தவரை அவ்வளோ புத்திசாலித்தனமான விஷயம் இல்லை. உங்களுக்கு இப்படி ஏர்ட்ராப்பில் ஒரே சேம் டிவைஸில் 2-3 கலெக்ட் பண்ணல பிரச்சனை வந்திருக்கா, பிரச்சனை வரலையா? அப்படி பிரச்சனை வந்திருக்குன்னு சொன்னால் எந்த ஏர்ட்ராப்புக்கு அந்த பிரச்சனை வந்திருக்கு, பிரச்சனை வரலன்னு சொன்னால் எந்த ஏர்ட்ராப்புக்கு அந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.